ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 21, 2024. வருடங்கள் கழிந்து கொண்டே செல்கின்றன. காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் கூட காலத்தை போன்றே முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. எவ்வாறு காலம் விடைபெற்று செல்கிறதோ அதுபோன்று நமது தீமைகளுக்கு விடை கொடுத்து விடுவோம். நமது இந்த ஆன்மீக பாதையில் எவையெல்லாம் தடைக்கற்களாக இருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் விடை கொடுப்போம். நமது உலகாயத காரியங்களில் கூட சில தடைக்கற்கள் இருக்கின்றன. அவற்றை கண்டறிய வேண்டும். அவற்றை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இது பரம அவசியமானதாகும். சிலரது வாழ்வில் அவரது எதிர்மறையான சிந்தனைகள் தடைக்கற்களாக இருக்கின்றன. சிலருக்கோ கோபம், சிலருக்கோ அகங்காரம் தடையாக இருக்கிறது. யார் ஆன்மீக பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது எனது என்ற மோதல்கள் தடைக்கற்களாக வருகின்றன. நான் தான் செய்தேன், என்னால் தான் செய்ய முடியும் போன்ற உணர்வுகள். இவர் ஏன் இவ்வாறு செய்தார், அவர் ஏன் அப்படி செய்தார், இவ்வாறு ஒருபோதும் செய்யக்கூடாது. இவ்வாறு பிறர் மீது வைக்கக்கூடிய தலைகீழான பார்வைக்கு நாம் விடை கொடுப்போம். இப்படிப்பட்ட தீய பழக்கங்களை விட்டுவிட்டு சில நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொள்வோம். இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை சிந்தித்து பார்ப்போம். அவற்றிற்காக நன்றி கூறுவோம். கூடவே எனக்குள் எந்த ஒரு குறை இருக்கிறது, அது என்னை முன்னேற விடுவதில்லை என்பதையும் சோதனை செய்து பார்ப்போம். பிறருடைய தீய குணங்களை கிரகித்துக் கொள்வது, பழிவாங்கும் உணர்வு, தேவையில்லாத குழப்பங்கள், அர்த்தமில்லாத சோகம், ஏதோ இனம் புரியாத பயம், இவையெல்லாம் மனதின் சக்திகளை அழித்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நன்றாக சோதித்து மிக உயர்ந்த சுயமரியாதை பயிற்சி செய்வதன் மூலமாகவும் ஞானத்தின் சிந்தனையின் மூலமாகவும் தன்னைத்தான் இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். பாபா மிக அழகானதொரு மகா வாக்கியத்தை உச்சரித்திருக்கிறார். அதனை நமது வாழ்க்கையின் சாரமாக மாற்றுவோம். அது என்னவென்றால், நாம் உலக நன்மையாளர்கள். நாம் அனைவருக்குமே நன்மை புரிய வேண்டும். இதனை பற்றி நன்றாக சிந்தித்து பார்ப்போம். உங்களிடம் யாரோ சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால், உங்களுடன் இருப்பவர்களிடம் பல குறைபாடுகள் தென்படுகின்றன என்றால், அவற்றின் காரணமாக நமது மனதின் கண்ணோட்டம் மாறிவிடுகிறது. நமது மனதின் பாவனைகள் மாறிவிடுவதால் அவர்களுக்கு எதிர்மறையான அதிர்வலைகளே கிடைக்கின்றன. நாம் பகவானுடைய மகா வாக்கியத்தை நினைவில் வைப்போம். உங்களது எண்ணங்கள், வார்த்தைகள், உள்ளுணர்வுகள், பார்வை ஆகியவற்றில் நான் நன்மை அளிக்கக்கூடியவனாவேன் என்பதை பதிய வையுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். நான் தான் இவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நல்ல உணர்வோடு பிறரை பார்ப்போம். வேறு எந்த தேவையில்லாத விஷயங்களையும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை யோசிப்போம். இவருக்கும் நான் தான் நன்மை செய்தாக வேண்டும். இவரது ஜோதியை நான் விழிப்படைய செய்ய வேண்டும். எனது காரியமே நன்மை செய்வதாகும். நான் இவருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் வேறு யார்தான் செய்வார்? இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் நமது மனநிலையினை பக்குவப்படுத்தும். நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிர்வலைகளை நேர்மறையானதாக ஆக்கும். மேலும் நாம் முன்னேறி சென்று விடுவோம். ஏனென்றால் இந்த எதிர்மறையான கண்ணோட்டம், எதிர்மறையான பார்வை, தீய குணங்களை கிரகித்துக் கொள்ளும் பார்வை, மேலும் அதனால் ஏற்படக்கூடிய பாவங்களும் பாவனைகளும் நமது பாதையில் மிகப்பெரிய தடைக்கற்களாக இருக்கின்றன. இவற்றிற்கு இப்போது விடை கொடுப்போம். காலம் கடந்து செல்ல செல்ல புதிய புதிய காட்சிகளும் நம் முன்னிலையில் வருகின்றன. எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடியவர்கள் பல பூகம்பங்கள் ஏற்பட போகின்றன, பல இயற்கை சீற்றங்கள் ஏற்பட போகின்றன என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இவை எதுவும் நமக்கு புதிதல்ல. இன்றில்லை என்றாலும் நாளை இப்படிப்பட்ட பயங்கரமான விளையாட்டு நடக்கத்தான் போகிறது. ஏனென்றால் இயற்கை சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டும் மற்றும் கீழே இருக்கக்கூடிய சத்யுகத்தின் செல்வங்கள் மேலே வர வேண்டும்.
எனவே சத்யுகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வோம். மேலும் நமது மனநிலையை எப்போதும் உயர்ந்ததாக வைத்துக் கொள்வோம். ஓம் சாந்தி.